Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், இம்ப்ளிகேஷன் என்ன பார்த்தோம், அதோட கான்வர்ஸ் என்னென்னு பார்த்தோம், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எப்படி ப்ரூவ் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துட்டோம் இது வரைக்கும். ஓகே, நமக்கு இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம் கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, அப்புறம் கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி ப்ரூவ் பண்ணுறது, அதாவது அதர்வைஸ் யூஸிங் கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், ப்ரூவிங் சம்திங் யூஸிங் கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு வார்த்தை, ஒரு இங்கிலீஷ் வார்த்தை. அது என்ன மீன் பண்ணுதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அது போதும். இந்த வார்த்தையை விட அந்த மீனிங் தான் முக்கியம். ஓகே, அது என்ன மீனிங்னா, if a student, okay, if a boy owns a car, then he is rich. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இட்ஸ் அன் இம்ப்ளிகேஷன் இல்லையா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இட் இஸ் அன் இம்ப்ளிகேஷன். இதை எஸ்ன்னு ஒரு டினோட் பண்ணிக்கலாம். எஸ் இஸ் தி ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் அன் இம்ப்ளிகேஷன் ஆஃப் த ஃபார்ம் if P then Q. இங்கே Pங்கிற ஸ்டேட்மெண்ட் என்னது? P is a boy owns a car. ஓகே, Q வந்து he is rich. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு சப்போஸ் ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அதாவது கார் வச்சுருக்க பையன்லாம் பணக்கார பையன் அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணிப்போம், அது உண்மைன்னு நம்புவோம். அப்படி நம்பினா என்ன அர்த்தம்? சப்போஸ் ஒரு பையன் ரிச்சாக இல்லைன்னா, கார் வச்சுருந்தா ரிச்சாக இருப்பான், ரிச்சாக இல்லை, பணக்காரனா இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட கார் இருக்காதுன்னு அர்த்தம் இல்லையா? கார் இல்லாமல் ஒருத்தர் ரிச்சாக இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம என்ன நம்புகிறோம், இது ட்ரூன்னு நம்புகிறோம். யாரெல்லாம் கார் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் ரிச்சாக இருக்காங்க. சாரி, யாரெல்லாம் கார் வச்சுருக்க எல்லாருமே ரிச்சாக இருக்காங்க. யார்கிட்டலாம் கார் இருக்கோ அவங்கெல்லாம் பணக்காரங்களாக இருக்காங்க. அது வந்து உண்மை. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தங்கிட்ட பணம் இல்லை, பணக்காரனா இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட கார் இருக்காது. கரெக்டாக? அதுதான் கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதே ஸ்டேட்மெண்ட் தான் வேறு மாதிரி சொல்கிறோம். இதை ட்ரூன்னு அசியூம் பண்ணுறப்போ அந்த கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்னது? somebody is not rich implies they don't have car. ஓகே, அதுவும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆகிடும் முக்கியமாக. ஸோ இப்போ இதோட கான்ட்ராபாசிட்டிவ் அப்படின்னா, the contrapositive of the statement இங்கே எழுதுவோம். கான்ட்ராபாசிட்டிவ் என்னன்னா, if the boy is not rich, then he does not own a car. அதாவது இப்போ இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் இது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இதோட கான்ட்ராபாசிட்டிவ் என்னவா இருக்கும்? If not Q, then not P. ஓகே, ஸோ இதுதான் அதுக்கு அர்த்தம்.
the boy is not rich, then he doesn't own a car. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன முக்கியமாக அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஆஃப் த ஃபார்ம் இஃப் பி தென் கியூ. ஓகே, இம்ப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்குது. அதோட கான்ட்ராபாசிட்டிவ் இஃப் நாட் பி தென் நாட் கியூ, இஃப் நாட் கியூ தென் நாட் பி. ஓகே, இதில் என்ன முக்கியமான அப்சர்வேஷன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூனா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஓகே, இந்த எக்ஸாம்பிளில் கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இப்படி எழுதுகிறோம் ஒரு இம்ப்ளிகேஷனுக்கு. இஃப் பி தென் கியூனா இதுதான் கான்ட்ராபாசிட்டிவ். இதோட கான்ட்ராபாசிட்டிவ் வந்து இஃப் த பாய் இஸ் நாட் ரிச் தென் ஹீ டசன்ட் ஓன் எ கார். இதில் முக்கியமான அப்சர்வேஷன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போ ட்ரூன்னு அசியூம் பண்ணுறோமோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருக்கும். ஓகே, இது ட்ரூனா என்ன அர்த்தம்? கார் வச்சுருக்க எல்லாருமே பணக்காரங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போது ஒருத்தர்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட பணக்காரங்களாக இல்லை அப்படின்னா அவங்க கார் வச்சுருக்க முடியாது. ஏன்னா பணக்காரங்களாக இல்லாமல் ஒருத்தர் கார் வச்சுருந்தாங்கன்னா அது இட் வில் பி கான்ட்ரடிக்ஷன். ஏன்னா கார் வச்சுருந்தா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக பணக்காரங்களாக ஆகிடுவாங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. சரியா? இது இருந்தால் இது ட்ரூ. இப்போது இது ட்ரூன்னு அசியூம் பண்ணிட்டா அது ட்ரூ ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்டேட்மெண்ட் எஸ் இம்ப்ளைஸ் கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அண்ட் கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இம்ப்ளைஸ் எஸ். ஸோ இதை ட்ரூன்னு அசியூம் பண்ணிப்போம். இதை என்ன அசியூம் பண்ணிப்போம்? பணக்காரங்களாக இல்லைன்னா அவங்கக்கிட்ட கார் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அந்த பையன்கிட்ட, ஒரு பையன் பணக்காரனா இல்லைன்னா அந்த பையன்கிட்ட கார் இருக்காது. ஓகே, அப்படி இருக்குது. சப்போஸ் அந்த பையன் கார் வச்சுருக்கான் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த பையன் கார் வச்சுருந்தா என்ன ஆகும்? கண்டிப்பாக பணக்காரனாக தான் இருந்தாகணும். ஓகே, இதை கொஞ்சம் பொறுமையாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்களே அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்மும் இதை அப்படியே டிஸ்கஸ் பண்ண முடியும். நீங்கள் பாருங்கள், பி இருக்கும்போதெல்லாம் கியூ கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு அசியூம் பண்ணிட்டேன்னா பி இருக்கும்போதெல்லாம் கியூ இருக்கும். அப்போ கியூ இல்லைன்னா என்ன ஆகும்? பி இருக்க முடியுமா? கியூ இல்லாதப்போ பி இருந்தால் என்ன ஆகும்? கியூ வந்துடும். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ இல்லையா? ஓகே, இங்கே ஒரு எழுதி காட்டுறேன். ஓகே, நாட் கியூ. கியூ இல்லை அப்படின்னா அதோடு சேர்த்து பி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா வில் ரீச் எ கான்ட்ரடிக்ஷன். என்ன கான்ட்ரடிக்ஷன்? நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூன்னு அசியூம் பண்ணதுனால என்ன ஆகும்? இது ரெண்டுமே ட்ரூன்னு அர்த்தம் அண்ட் இருந்ததுன்னா. ஓகே, பி வில் இம்ப்ளை கியூ. ஓகே, இந்த இடத்துல கியூ வந்துடும். அப்போ இந்த அண்ட் அப்படியே இருக்கும். நாட் கியூ அண்ட் கியூன்னு வந்துடும். அது எப்படி முடியும்? ஒரே நேரத்தில் எப்படி நாட் கியூவும் இருக்க முடியும்? முடியாது இல்லையா? ஸோ இதுதான் கான்ட்ரடிக்ஷன். ஸோ இதை ட்ரூன்னு அசியூம் பண்ணிட்டா this is also true. That means not Q means not P. Okay, right. It's also a proof by contradiction. Okay, இப்போ அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு அசியூம் பண்ணிப்போம். ஓகே, இது ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு அசியூம் பண்ணிப்போம். இப்போ இது ட்ரூவான்னு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ இது ட்ரூவான்னு பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? நான் ஐ வில் ஸ்டார்ட் வித் பி. பி இருந்தால் Q இருக்கான்னு பார்க்க போகிறேன். சரியா? ஸோ பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ன சொல்கிறோம்? நாட் கியூவாக இருந்தால் எப்போவுமே நாட் பி தான். ஓகே, அப்போது பி இருக்குது. பி இருக்கும்போது கியூ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரியா? சப்போஸ் பி இருக்கும்போது கியூ இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம கியூ இருக்குன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம் பை கான்ட்ரடிக்ஷன் நாட் கியூ. ஓகே, இல்லைன்னு வச்சுக்கிட்டா என்ன ஆகும்னா நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு அசியூம் பண்ணால் என்ன ஆகும்? நாட் கியூ வில் இம்ப்ளை நாட் பி. ஸோ இது நாட் பி வந்துடும். இந்த அண்ட் அப்படியே இருக்கும், இங்கே பி இருக்கும். ஸோ பி அண்ட் நாட் பி ஒரே டயத்தில் ரெண்டுமே நடக்குமா? நடக்காது. மறுபடியும் பழைய மாதிரி தான். ஓகே, ஐ வாண்ட் டு ப்ரூவ் பி இம்ப்ளைஸ் கியூ. சப்போஸ் கியூ இஸ் நாட் தேர், தென் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூன்னு அசியூம் பண்ணனால என்ன ஆகிடுது? நாட் கியூ இம்ப்ளைஸ் நாட் பி. இங்கே பி அண்ட் நாட் பி ஆகிடுது, விச் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன். therefore this is when this is true, that is also true. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, assuming that one of the statement is true, they both are equivalent, both are true. ஓகே, ரைட். இப்போது இதுதான் கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இங்கே கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே எழுதிட்டோம். இதை வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம். பி இம்ப்ளைஸ் கியூ அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்போ பார்த்தோம்? அந்த முதல்ல இம்ப்ளிகேஷனை படிக்கும்போது, இஃப் த ஷாப் இஸ் ஓப்பன் ஐ வில் பை அ காஃபி அப்படின்னு. ஸோ அதோட கான்ட்ராபாசிட்டிவ் என்னது? இஃப் ஐ டு நாட் பை காஃபி தென் த ஷாப் இஸ் க்ளோஸ்ட். ஷாப் இஸ் க்ளோஸ்ட்னு சொல்லக்கூடாது, த ஷாப் இஸ் நாட் ஓப்பன்.
இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பண்ணுற கேஷுவல் மிஸ்டேக் இங்கிலீஷில். ஓப்பனுக்கு ஆப்போசிட் க்ளோஸ்ட் நினச்சிப்போம், பிளாக்குக்கு ஆப்போசிட் ஒயிட் நினச்சிப்போம். அது கிடையாது. ஓகே, ஸோ குட்டுக்கு ஆப்போசிட் பேடு நினச்சிப்போம். ஸோ நம்ம மேத்தமெட்டிக்ஸில் என்ன பண்ணணும்? குட்னா நாட் குட், பேடுனா நாட் பேட், ஓப்பன் நாட் ஓப்பன், க்ளோஸ்ட் நாட் க்ளோஸ்ட். இது புரிஞ்சுதா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தப்பு மட்டும் நம்ம பண்ணக்கூடாது மேக்ஸில். ஸோ வாட் ஹஸ் ஹேப்பன்? திஸ் இஸ் வாட் கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். கான்ட்ராபாசிட்டிவ்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரியா? இப்போது இந்த கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ப்ரூஃப் கொடுக்கணும். ஓகே, அது எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்? ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு ப்ரூவ் அப்படிங்கிறது முதல்ல எழுதிடுவோம். Proof using contrapositive statements. சில நேரம் டைரெக்டாக ப்ரூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தை நமக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு இப்போது என்ன தெரிஞ்சது இங்கே வச்சு? இது ட்ரூவாக இருந்தால் இது ட்ரூவாக இருக்கும், இது ட்ரூவாக இருந்தால் இது ட்ரூவாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதை ப்ரூவ் பண்ணணுன்னா இதை ப்ரூவ் பண்ணனா இதுக்கும் ப்ரூஃப் வந்துடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? அதுதான் அதோட அர்த்தம். அந்த ட்ரிக் என்னது? இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, எனக்கு மேபி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏதோ எப்படி பண்ணேன்னு தெரியலை, பட் இப்படி எழுதுகிறேன், அப்போ எனக்கு ஈஸியாக இருக்குது, என்னால் ப்ரூவ் பண்ண முடியுது அப்படின்னா தட் இஸ் அ லக். ஏன்னா இந்த மாதிரி எழுதும்போது கொஞ்சம் எலிமெண்ட்ரியாக இருக்குது, இல்லை கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னா ப்ரூவ் பண்ணிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இதை ப்ரூவ் பண்ணால் இதை ப்ரூவ் பண்ண மாதிரி ஆகிடும். சிமிலர்லி இதோட கான்ட்ராபாசிட்டிவ் இதுதான். ஏன்னா நாட் ஆஃப் நாட் கியூ வந்து கியூ, நாட் ஆஃப் நாட் பி வந்து பி. ஸோ ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ராபாசிட்டிவ் தான் இது. ஸோ இதில் எதை ப்ரூவ் பண்ணாலும் ரெண்டையுமே ப்ரூவ் பண்ண மாதிரி அர்த்தம். ஓகே ஓகே, ஸோ நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வாண்ட் டு ப்ரூவ் தட் let A belongs to R, okay, and A is bigger than or equal to 0 if A is less than epsilon. இது நம்ம ஃபார்மேட்டில் எழுதுவோம். if for all epsilon positive A is less than epsilon, then A is equal to 0. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். முதல்ல இந்த ரிசல்ட் வந்து ஏன் ட்ரூவாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு தடவை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரியல் லைனில் எங்கேயோ 0 இருக்க போது, A வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டேன். ஸோ A சம்வேர் ஹியர். A 0 இருந்துச்சுன்னா நம்ம எதுவும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை. ஓகே, இந்த A வந்து லெஸ் தென் எனி எப்சிலான் பாசிட்டிவ். எப்சிலான் இங்கே சூஸ் பண்ணாலும் அதை விட சின்னதாக இருக்குது, இங்கே சூஸ் பண்ணாலும், இங்கே சூஸ் பண்ணாலும், இங்கே சூஸ் பண்ணாலும், எங்கே சூஸ் பண்ணாலும் அதை விட இந்த A சின்னதாக இருக்கணும் அப்படின்னா A 0வாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட அர்த்தம். ஸோ இப்போ இதை ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னா எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு தெரியலை. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பேக்ரவுண்ட் செட்டிங். A is a real number and A is bigger than or equal to 0ங்கிற அளவுக்கு நமக்கு பேக்ரவுண்ட் செட்டிங் கொடுத்தாச்சு. இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ண போகிற ஸ்டேட்மெண்ட். இஃப் P, this is P, இது P, then Q. ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? யூஸிங் கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகே ரைட், டைரெக்டாகவும் ப்ரூவ் பண்ண முடியும், பட் அந்த ப்ரூஃபை நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். பட் இப்போ நம்ம வந்து கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்காக இதை பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் ஐடியா பார்ப்போம். இதோட கான்ட்ராபாசிட்டிவ் என்னது? நாட் கியூ. நாட் கியூ மீன்ஸ் A is not equal to 0. Q வந்து A equal to 0னா நாட் கியூ வந்து A is not equal to 0. ஸோ இப்போ நாட் P அப்படின்னா என்னது? நாட் Pனா என்னது? இங்கே இதோட நெகேஷன் வேணும். நமக்கு தான் அதை நெகேட் பண்ண தெரியும் இல்லையா? There exists epsilon positive such that A is greater than or equal to epsilon. ஓகே ரைட், நான் இது என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல லெஸ் than or equal to போடுறேன். இது ரெண்டுமே கரெக்டு தான். இந்த ஸ்டேட்மெண்ட்டு இது கன்வீனியன்ட்டாக அப்படி வச்சுக்கிறேன். ஓகே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா எனிவே இந்த A has to be smaller than or equal to any of these epsilons. ஓகே, therefore it has to be 0. ரைட், இப்போ இதுதான் கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்.
ரைட்டா? ஓகே. இப்போது இந்த கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணணும். எது அசீவ்மெண்ட்டு, இது அசீவ்மெண்ட்டு. நான் என்ன சொன்னேன், இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதை ப்ரூவ் பண்ணலாம். அப்போது நாட் கியூ அசீவ்மெண்ட்டு, நாட் பி ப்ரூவ் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ நாட் கியூ ஏ நாட் ஈக்குவல் டு 0 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பேக்ரவுண்டில் காமனாக எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு இது கொடுத்துருக்காங்க கண்டிஷன்ஸ். அதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. அதில் ஏ நாட் ஈக்குவல் டு 0 ஆகிடுச்சு. ஸோ இது என்ன சொல்லுது நமக்கு, ஏ வந்து பாசிட்டிவ்னு சொல்லுது. ஏ பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம், 0 இங்கே இருந்தால் ஏ இங்கே இருக்குது, ஏக்கும் 0க்கு இடையில் ஒரு பாசிட்டிவ் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே. ஏவும் 0 ஒன்று கிடையாது, ரெண்டும் வேறு வேறு. ஏ அங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சரியா? இப்போது எனக்கு ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அ எப்சிலான் விச் இஸ் கிரேட்டர் தேன் 0. ஓகே. அண்ட் இட் லைஸ் பிட்வீன் இட் இஸ் ஸ்மாலர் தேன் எப்சிலான். அப்படின்னா ஐ வாண்ட் டு ஃபைண்ட் எ நம்பர் பிகர் தேன் 0 அண்ட் இட் இஸ் லெஸ் தேன் ஏ. அதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும், ஆப்வியஸாக முடியும். அதுக்கு ஏதாவது ஒரு சாய்ஸ் சொல்லுங்கள். என்ன சொல்லுவீங்க? நீங்கள் ஈஸியாக என்ன சொல்லலான்னா, இதை பாருங்கள், இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஓகே. அப்போ அதுக்கு நடுவில் இருக்க நம்பரே எடுத்துருவோம். அது என்ன நம்பரு, ரெண்டுக்கும் ஆவரேஜ் போடுங்க. அது என்னது, a/2 வந்துடும். இந்த நம்பர் வந்துடும். ஓகே. முதல்ல இந்த a/2ன்னு போட்டால் கூட இந்த a/2 வந்து இதோட சின்னதாக இருக்குங்கிறத சொல்லணும் இல்லையா? அதுவும் ஒரு சில விஷயம் இருக்குது. பட் a/2 பாசிட்டிவா? பாசிட்டிவ். ஏன் பாசிட்டிவ்? a இஸ் பாசிட்டிவ். 1/2 பெருக்கணுன்னா a/2 பாசிட்டிவ்னு தெரிஞ்சிடும். ஸோ இதிலிருந்து என்ன தெரியும், a/2 பாசிட்டிவ்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன தெரியணும், எனக்கு a/2 வந்து ஏவோட சின்னதுன்னு தெரியணும். ஓகே. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த ஈஸியஸ்ட் வே என்ன பண்ணுறது, ரெண்டுக்கு இடையில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே. a மைனஸ் a/2 விச் இஸ் a/2. நமக்கு என்ன தெரியும், a/2 இஸ் பாசிட்டிவ்னு தெரியும். அதனால் a மைனஸ் a/2 இஸ் பாசிட்டிவ். அப்போ என்ன தெரியும், a இஸ் பிகர் தேன் a/2ன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, 0 லெஸ் தேன் a/2 லெஸ் தேன் ஏன்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் தேவையான ப்ரூஃப்லாம் ரெடி பண்ணிட்டேன்னா அதுக்கு தேவையான ஒர்க்கை பண்ணிட்டேன். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஒர்க்கையும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு ப்ரூஃப் எழுதணும். ப்ரூஃப் வந்து ஃபார்மலாக எழுதணும். இந்த கதைலாம் எழுத முடியாது. இப்போ இந்த இதில் பண்ண மாதிரி எழுத முடியாது. ஸோ வேறு மாதிரி எழுதணும். அது எப்படி இருக்கணும், ஒரு மாதிரி கரெக்டாக ஆரம்பித்து எங்கே முடிக்கணுமோ அங்கே முடிக்கணும். ஸோ அப்போ எப்படி ஆரம்பிப்பேன், நான் நாட் கியூ அசியூம் பண்ணிவிட்டு நாட் பியை ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஸோ வாட் வில் ஐ ஸ்டார்ட், ஐ வில் ஸ்டார்ட் வித் த ப்ரூஃப் லைக் திஸ். சப்போஸ் a நாட் ஈக்குவல் டு 0, இதுதான் என்னோட நாட் கியூ. ஓகே. இதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், தென் a இஸ் பாசிட்டிவ். தேர்ஃபோர் அந்த கதைலாம் சொல்ல மாட்டேன். கதை சொல்லாமல் டைரெக்டாக என்ன பண்ணுவேன், தேர்ஃபோர் a/2 இஸ் பாசிட்டிவ். இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், அந்த மல்டிப்ளையிங் பை 1/2லாம் போன தடவை சொன்ன மாதிரி சொல்லலை டைரெக்டாக. தேர்ஃபோர் a/2 இஸ் கிரேட்டர் தேன் 0 அண்ட் a minus a/2 is equal to a/2 is greater than 0. Okay. That is directly ஒரே சென்டென்ஸில் ரெண்டே எழுதுகிறேன். That is a is greater than a/2 which is greater than 0. Okay. I have found a real number a/2 which is positive and which is less than a. சரியா? Hence proved. அவ்வளோதான். ஆக்சுவலாக இது என்னது, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ், திஸ் மீன்ஸ் நாட் பி. வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் நாட் கியூ. அவ்வளோதான் ப்ரூஃப். இதோட முடிஞ்சு போச்சு. ரைட். இந்த ப்ரூஃப் பாருங்கள், ஒரு லைன் தான், 2 லைன் ஆக்சுவலாக மொத்தத்துக்கு. ப்ளீஸ் அப்சர்வ் தட். ஸோ ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷனில் இது கொஞ்சம் எளிமையாக ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது மாதிரி இன்னொரு ப்ரூஃப் போடலாமா, இன்னொரு ப்ராப்ளம் போடலாம். இன்னும் ஒன்று போடலாம். இஃப் let n be an integer, okay, if n cube minus 1 is even, then n is odd. Okay.
இது பார்க்குறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும், பட் ஆக்சுவலாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸி. ஓகே, யூஸ்வலாக நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் ஈவன் நம்பர்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். நமக்கு தெரியும் ஈவன் நம்பர்னால் இட் இஸ் ஏ 2 டைம்ஸ் சம்திங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம இங்கே மாற்றி மாற்றி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து மறுபடியும் இந்த ப்ரூஃப்க்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் டெக்னிக், ப்ரூஃப் பை கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ இதோட கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். அப்போ வாட் இஸ் த கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்? கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது என்ன பண்ணணும், பி என்ன கியூ என்ன, நாட் பி நாட் கியூ என்ன நமக்கு தெரியணும். சரியா? இஃப் n cube மைனஸ் n இஸ் ஈவன், இது வந்து என்னது, திஸ் இஸ் மை p, இது வந்து திஸ் இஸ் மை q. ஸோ நாட் q என்னது, n இஸ் ஆட் அப்படின்னா நாட் q வந்து n இஸ் ஈவன். இங்கே கரெக்டு, இங்கே வந்து நாட் ஆடுலாம் சொல்லாதீங்க, நாட் ஈவன்னா இட் இஸ் ஆட். ஓகே, ஸோ n இஸ் ஈவன் தான், இது நாட் ஆட்னா n இஸ் ஈவன். ஓகே, ரைட். இப்போ நாட் பி என்னது, நாட் பி என்னது, n cube மைனஸ் 1 இஸ் ஆட். அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் ப்ரூஃப் எழுதணும். ஓகே, நாட் q இம்ப்ளைஸ் நாட் p. அப்போ இதை அச்சீவ் பண்ணிப்பீங்க, இதை ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ரைட். அப்போது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இப்போது n இஸ் ஈவன் அப்படின்னா n இஸ் ஆஃப் த ஃபார்ம் 2 times k ஃபார் சம் இன்டீஜர் k இல்லையா? ஸோ அப்போ n cube என்னவாக இருக்கும், இட் வில் பி 8 times k cube. ஓகே, ஸோ இப்போ n cube மைனஸ் 1 என்னவாக இருக்கும், n cube மைனஸ் 1 வந்து 8 times k cube மைனஸ் 1 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் நம்பரை ஜென்ரலாக எப்படி டினோட் பண்ணுவோம், ஆட் நம்பர் எப்படி ஜென்ரலாக டினோட் பண்ணுவோம், வில் ஆல்வேஸ் டினோட்டட் பை சம் 2 times something ப்ளஸ் 1. ஈவன் நம்பர் வந்து எப்படி சொல்லுவோம், 2 times சம் இன்டீஜர்னு சொல்கிற மாதிரி ஆட் நம்பரை 2 times சம் இன்டீஜர் ப்ளஸ் 1ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபார்மில் எழுதலாம். இந்த ஃபார்மில் வந்து டைரெக்டாக we can say that it is a ஆட் நம்பர். ஸோ எப்படி சொல்லலாம்னா, ஐ கேன் ரைட் இட் as 2 times 4k cube மைனஸ் 1 திஸ் இஸ் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் டைரெக்டாக. அதுதான் நான் ப்ரூவ் பண்ணணும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இந்த 2 times சம்திங் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லணும்னா இதை ப்ளஸ் 1 சொல்லலாம். ஒரு மைனஸ் 1 ஆட் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஓகே, ஸோ தட் வில் பி 2 times 4k cube மைனஸ் 1 ப்ளஸ் 1 அப்படி வச்சுக்கலாம். ஓகே, இந்த மைனஸ் 1 உள்ளே கொண்டு வந்து வெளில வச்சுக்கிறேன். ஸோ 2 times சம் இன்டீஜர் ப்ளஸ் 1, இந்த ரெண்டு ஃபார்முமே ஆட் நம்பருக்கான ஒரு ஃபார்ம் தான். ஓகே, ஸோ இன் எனி கேஸ் வாட் ஹேப்பன்ஸ், ஐ ஹவ் ப்ரூவ்ட் தட் இட் இஸ் ஏ ஆட் நம்பர், n cube மைனஸ் 1 இஸ் ஆட். ஸோ இதுக்கு ப்ரூஃப் எப்படி எழுதுவோம், மறுபடியும் இந்த கதைலாம் இங்கே சொல்ல மாட்டேன், டைரெக்டாக இது வந்து ப்ரூஃப் ஆஃப் 1 வச்சுக்கலாம், இங்கே ப்ரூஃப் ஆஃப் 2. ரைட். ஸோ ப்ரூஃப் ஆஃப் 2 எழுத போகிறேன். சப்போஸ் n is even, we haveன்றதை விட நம்ம எப்போவுமே என்ன பண்ணலாம், அந்த தேர் எக்ஸிஸ்ட்டுங்கிறத கரெக்டாக யூஸ் பண்ணலாம். தேர் எக்ஸிஸ்ட் k belonging to integers such that n is equal to 2 times k. Therefore n cube minus 1 is equal to 8 times k cube minus 1, which is equal to 2 times 4k cube minus 1, and even number minus 1, which is odd. That's all. The proof is done. Once again you see just one line proof. Okay, right. So இப்போ என்ன பார்த்துக்கோன்னா proof by contrapositive statements, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இப்போ நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் சேர்த்து அந்த ப்ராப்ளத்தை போட்டு பாருங்கள். ஓகே,
ரைட். இன்னும் இதில் கொடுக்காத சில விஷயங்கள், இது வரைக்கும் நம்ம பார்க்காத சில விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, ப்ரூஃப் பை இண்டக்ஷன். அதுக்கு செப்பரேட்டாக ஃபியூ லெக்சர்ஸ் கொடுக்குறேன் நான். அதில் வந்து இண்டக்ஷன்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, அது எல்லாமே சொல்லுவோம். அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னா கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ். கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது எப்போ கொடுப்போம் அப்படின்னா, if I want to prove that some statement is wrong, or if I want to say that, or in other words statement is wrong னு prove பண்ணுறேன் அப்படின்னா I want to disprove the statement. Okay, to prove a statement is wrong or to disprove a statement. ரெண்டு ஒரே மீனிங் தான், வேறு வேறு வார்த்தை எழுதுகிறேன். இதுக்கு பேர் கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு சொல்லணும்னா, when does the statement is wrong? when the negation is true. கரெக்டா? இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இந்த P is false when not P is true. So யூஸ்வலாக கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் எப்போ கொடுப்போம்னா, to disprove a statement of this form. For all x in x, x has some property. X has property P. இப்போ இதோட நெகேஷன் ட்ரூவாக இருக்குன்னு சொல்லணும். அதான அர்த்தம் டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுனா. ஓகே, நெகேஷன்னா என்ன அர்த்தம்? தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் இன் எக்ஸ் such that x has property P. அப்போ தேர் எக்ஸிஸ்ட்னா என்ன பண்ணுவோம்? ஒரு பர்டிகுலர் விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை கொடுப்போம். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த விஷயத்தை பாருங்கள். இப்போது இதுக்கு முந்தின கிளாஸில் நம்ம ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணோம். என்னென்னா, a real number x lies between 0 and 1 if and only if x square is less than x. இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். given any x in R, x square is greater than or equal to x அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு நமக்கு தெரியும். ஏன் தப்புன்னு தெரியும்னா, ஓகே, இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். போன இடத்துலேருந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பட் அதை நீங்கள் யோசிப்பீங்களான்னு தெரியல. யோசிச்சு பாருங்கள். போன முறை என்ன பண்ணோன்னா, x பிலாங்ஸ் டு த ஓப்பன் இன்டர்வல் 0-1, அதாவது 0க்கும் 1க்கும் நடுவில் ஸ்ட்ரிக்ட்லி பிட்வீன் 0 and 1 x இருந்துச்சுன்னா தென் x ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் எக்ஸ்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதுலேருந்து இதை சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியும். ஸோ இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா, இதோட கான்வர்ஸ் பார்க்கணும். இதில் என்ன சொல்லுது? ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஆர் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் than or equal to x. ஸோ இதோட நெகேஷன் ட்ரூன்னு சொல்ல போகிறோம். அப்போ நெகேஷன் வந்து தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் இன் ஆர் such that x square is less than x. நம்ம இதுக்கு தான் டெஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டோமே, ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டோம். அப்போ அந்த ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன தெரியும்? x ஸ்கொயர் லெஸ் தென் எக்ஸ்னா ஐ கேன் சூஸ் எனி நம்பர் பிட்வீன் 0 and 1. திஸ் வில் ஒர்க். ஸோ இன் பர்டிகுலர் ஐ வில் சூஸ் x equal to 1/2. சூஸ் பண்ணால் என்ன வரும்? x square is equal to 1/4 which is less than 1/2, that is equal to x. Therefore என்ன சொல்கிறோம்? இந்த x equal to 1/2 is a counter example which disproves the statement. இந்த ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தான் x equal to 1/2. இது counter that statement. அதான் அதுக்கு அர்த்தம். ஸோ இதுதான் கவுண்டர் எக்ஸாம்பிள். இதுக்கும் சில எக்ஸசைஸ் தரேன், அதை போடுங்க. ஓகே, நீங்களே சில ஸ்டேட்மெண்ட்ஸை திங்க் பண்ணி பார்த்தும் போடுங்க. ஓகே, குட். நன்றி, வணக்கம்.